இங்க பாரு, உன்கிட்ட நான் டெலிவரி வேலைக்கு போறேன்னு மறைச்சது தப்பு தான். ஆனா எனக்கும் அக்ஷயாக்கும் நடுவுல ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது தான். அதான் காத்து கூட போகாத அளவுக்கு கட்டிக்கிட்டு இருந்தீங்கல்ல. எப்பா சாமி! போதும். இதுக்கு மேல விபூதி அடிக்கிறதுக்கு என் நெத்தியில இடம் இல்ல. ஏய்! சும்மா உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதடி. ஆபீஸ்ல ஒருத்தன் அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். அத வந்து அவ என்கிட்ட சொன்னா நான் அவன போய் அடிச்சிட்டேன். அவன் மேனேஜரோட தம்பி. அதான் எல்லா தப்பையும் என் மேல திருப்பி விட்டானுங்க. என்ன பிளாக் லிஸ்ட் பண்ணி வெளிய அனுப்பிச்சிருன்னு சொல்லிட்டானுங்க. நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன். அப்புறம் முடியலன்னு தான் நான் ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். இங்க பாரு, நான் என்னைக்குமே உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சது கிடையாது. இதுக்கப்புறம் இங்க இருக்கிறதும் உன் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறதும் உன் இஷ்டம் தான். சும்மா ஒண்ணும் தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு. சரிப்பா. சாரி. நான் தான் உன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அத்த, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் நெக்ஸ்ட் வீக் அப்ராட் போறேன். ஆஃபீஸ்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னம்மா சொல்ற? என்னால முடியல அத்த. எனக்கு பிரேக் வேணும். தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. மா, என்னம்மா நீ என் மேல கோவமா இருக்க? ஆமாண்டா, கோவமா தான் இருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? ஏம்மா நீ என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிற? பின்ன என்னடா? எத்தன நாள் டெலிவரி வேலைக்கு போற? ஒரு நாளாவது எனக்கு பிரியாணி வாங்கி வந்து குடுத்துருக்கியா? என்ன இப்படி பாக்குற? எனக்கு இப்பவே பிரியாணி வேணும். மா, விளையாடாதம்மா. அவ இன்னும் ஒரு வாரம் தாம்மா அந்த வீட்ல இருப்பா. ஆனா அவ இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி சந்தோஷமா போகணும்மா. அவ திரும்பி வரக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் நான் வெயிட் பண்ண ரெடி. டேய், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா. என்னம்மா அது? உங்க அத்தை பையன வர சொல்லலாம். அவனா? அவன் எதுக்கு? அவன் தான் இந்த கப்புள்ஸ சேர்த்து வைக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சே. ஆமா, அவனை ஏதோ பட்ட பேர் சொல்லி கூப்பிடு. என்னது?